டெக்சாஸ் துப்பாக்கி சூட்டிற்கு ஐஎஸ் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இதுபோன்று அமெரிக்காவில் மேலும் பல்வேறு தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் கார்லண்ட் நகரில் முகமது நபியின் உருவத்தை கேலி சித்திரமாக வரையும் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கார்ட்டூனிஸ்டுகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு வந்த 2 பேர் அங்கு பாதுகாப்புக்கு நின்ற அலுவலர்கள் மீது திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர். ஆனால் பாதுகாப்பு அலுவலர்கள் திருப்பி சுட்டதில் 2 பேரும் உயிரிழந்தனர். பாதுகாப்பு அலுவலர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். அமெரிக்காவின் கார்லண்ட் நகரில் 2 வீரர்கள் தாக்குதலை தொடங்கி வைத்துள்ளனர். இங்கு நடத்தப்பட்ட ஓவிய போட்டி எங்களை அவமதிப்பது போல உள்ளதால் எங்களது சகோதரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனாலேயே இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. நாங்கள் இனிமேல் நடத்த இருக்கும் தாக்குதல்கள் இன்னும் மோசமானவையாக இருக்கும். இதற்கிடையே 2 பேரை டெக்சாஸ் பாதுகாப்பு அலுவலர்கள் சுட்டுக் கொன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தானில் போராட்டம் நடத்தப்பட்டது. உயிரிழந்த 2 அஞ்சலி நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இருப்பினும் பாதுகாப்பு அலுவலர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக ஐஎஸ் இயக்கம் அறிவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜோஸ் எர்னஸ்ட், கொல்லப்பட்ட 2 பேர் தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார்களா என்பது பற்றி தற்போதைய சூழ்நிலையில் எதுவும் தெரிவிக்க முடியாது என்றார். May have had with ISIL or other terrorist organizations around the world. தாக்குதல் குறித்து FBI அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பு உண்டா என்பது விசாரணை இறுதியில் தான் தெரிய வரும். இதற்கிடையே ஐஎஸ் இயக்கத்தின் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க புலனாய்வு அலுவலர்கள் சிலர் இத்தாக்குதலில் எந்த தீவிரவாத இயக்கமும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.